Welcome to Nellai Jeyas Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க, ரோஸ் கொக்கின்னு சொல்லுவாங்க, கொக்கிஸ் முறுக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து முட்டை சேர்த்து பண்ணலாம், முட்டை சேர்க்காமலும் பண்ணலாம். முட்டை சேர்த்து பண்ணால் நம்ம வந்து தேங்காய் பால், முட்டை, அரிசி மாவு வச்சு பண்ணணும். முட்டை வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து அரிசி மாவு, மைதா மாவு, தேங்காய் பால் வச்சு நம்ம பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். சுட்டு எடுக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மற்றபடி ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாங்க தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த அச்சு முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தா அரிசி மாவு, முட்டை, சீனி, தேங்காய் பால், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து 2 கப் அரிசி மாவு எடுத்தால், இது வந்து நம்ம இடியாப்ப மாவும் எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயும் மாவை இடித்து நம்ம வந்து அந்த மாவு எடுத்து சரித்து எடுத்துக்கலாம். நல்லா பட்டுக்கண் அரிப்பில் நீங்கள் சரித்து எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவுனா 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் குறைவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சீனியை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை நல்லா கட்டியாக ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் சுடுதண்ணியில் அதை வந்து தேங்காய்பால் எடுத்து அந்த தேங்காய்பால் நல்லா ஆறிடணும், சூடாக இருக்கக்கூடாது. கட்டி தேங்காய்பால், இதுக்கு அந்த கட்டி தேங்காய்பால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க முட்டைக்கு பதிலாக வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அரிசி மாவுனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணி 2-3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி முட்டை, தேங்காய் பால் சேர்த்துனா அது ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து இன்றைக்கி 2 கப் மாவு வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதனால் வந்து 1 கப் சுகர் எடுத்து நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கேன். ஈஸியாக நம்ம கரையுங்கிறதுக்காக நான் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சுகர் நம்ம வந்து திருப்பி கூட குறைய கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்புக்கு 2 கப் அரிசி மாவு நான் ஆட் பண்ணுறேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சிக்கணும். இது வந்து ரொம்ப கட்டியாகவும் இந்த மாவு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து மொத்தையாக வரும் அந்த அச்சு முறுக்கு. ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த வந்து அச்சில் அது ஒட்டவே செய்யாது. ஸோ வந்து நீங்கள் வந்து தோசை மாவு பதத்தை விட ஒரு இது கூட தண்ணி ஊற்றிக்கணும். அந்த அளவு நம்ம அதை இது கரைச்சிக்கிடணும். இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து இனிப்பு இது பண்ணால் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துப்போம். ஏன்னா அந்த சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு விருப்பம்னா எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து எள்ளு எப்போவுமே அதை சேர்த்து பண்ண மாட்டேன். ஸோ வெள்ளை எள்ளு இல்லாட்ட கருப்பு எள்ளு ஏதாவது நீங்கள் தேவைன்னா அதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து 2 கப் மாவுக்கு வந்து ஒரு கப் தேங்காய் பால் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கரைச்சிக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். இப்போ நீங்கள் கரைச்ச பிறகு உங்களுக்கு இனிப்பு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா தேவையான கொஞ்சம் இனிப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக நம்ம கரைச்சிக்கலாம். இப்படி எடுத்து பாருங்க. இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி கரண்டியில் எடுங்க. ரொம்ப அது வலிஞ்சு ஓடி கரண்டி வெளியே தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்பூன் கொஞ்சம் அதில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கரெக்டான பதம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த அச்சில் நமக்கு ஒட்டாது. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை பண்ணும்போது இதை லைட்டாக அப்படி கலக்கி விட்டு தான் அதை முக்கி எடுக்கணும். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த அச்சு முறுக்கு செய்கிற அச்சு. இது வந்து இரும்பு அச்சு. முன்னெல்லாம் அந்த இரும்பு அச்சு தான் இருக்கும். இப்போ வந்து நான்ஸ்டிக் அச்சு வந்து கடைகளில் கிடைக்கி. நானும் நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். பட் இதில் பண்ணால் தான் எனக்கு நல்லா வருது. உங்களுக்கு வேணாலும் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டா நல்லா கழுவிட்டு திருப்பி நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பாலித்தீனில் அதை இந்த பாட்டம் கவர் பண்ணி அப்படி மூடி நம்ம வச்சிடணும். அப்போ தான் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வரும். நல்ல பழக்கினா தான் அது ஈஸியாக வரும். அதனால் வந்து புதுசாக நீங்கள் வாங்கி ஒரு 2 நாள் சோறு வடிக்கிற தண்ணியிலையோ அல்லது அரிசி களையிற தண்ணியிலையோ போட்டு வச்சுட்டு நம்ம அதை பழக்கப்படுத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா வரும். இப்போ இது வந்து எண்ணெயில் நல்லா சூடாகணும். எப்போவுமே அது நல்லா சூடானால் தான் அந்த மாவில் அது ஒட்டிக்கும். இது நம்ம நல்லா சூடு பண்ணிப்போம்.
இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோம். இந்த அச்சு வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த பேட்டரியில் வந்து அது நல்லா முங்கும். பேட்டரியில் வந்து நம்ம ஃபுல்லாக முக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு முக்கால் அளவு தான் நம்ம முக்கணும். ஃபுல்லாக முக்கினா நம்மளுக்கு நம்ம வந்து அந்த இது வந்து கலண்டு வராது. நமக்கு அந்த அச்சை விட்டு கலண்டு வராது. முக்கால் அளவு முக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டே இருந்தால் அதே தன்னாலே அந்த அச்சை விட்டு கலண்டு வந்துடும். இந்த மாதிரி கலண்டு வந்துடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் அது அச்சு சூடாகிறதுக்கு நம்ம அதை உள்ளே இதை எண்ணெயிலே வச்சுருக்கணும். அதனால் வந்து பெரும்பாலும் 2 அச்சு வச்சு பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்று சூடானோடனே ஒன்று வந்து திருப்பி எடுத்துப்பாங்க. அதேமாதிரி நானும் 2 அச்சு தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் சூடானவர் இது அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ஒரு இதை வச்சு கம்பி வச்சு பரட்டி போட்டுக்கோங்க. இப்போ இது கம்பி சூடாக இருக்கும். அடுத்தது நம்ம போடலாம். கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டே இருங்க. அது லைட்டாக அப்படி ஷேக் பண்ணோடனே அது வந்து உதிர்ந்து வந்துடும். இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே நம்ம அதை போட்டு வச்சிடலாம். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மாற்றி போட்டு அதை வந்து எண்ணெய் வடிகட்டுங்க. ஏன்னா அடுத்த சைடு நம்ம பரட்டை வச்சுருந்த அன்னைக்கு உள்ளே வந்து எண்ணெய் இருக்கும். இந்த மாதிரி தலைகளாக வச்சு அதை வடிகட்டி அந்த எண்ணெயை எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம புரட்டி போட்டுடலாம். அப்பப்போ இதில் வந்து அந்த டாட்ஸ் விடுவோம்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கரண்டி வச்சு நீங்கள் எடுத்துருங்க. நம்ம அடுத்தது முக்கலாம். அப்படியே கலண்டு வந்துடும் நல்லா. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்கனால சுவையாக நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்றில் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.